வணக்கம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நாம ஐசிஐசிஐ டெபிட் கார்டில் இகாம் சர்வீசஸ், அதாவது மின்னணு வர்த்தகத்தை நாம எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஐசிஐசிஐ பேங்கினுடைய நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணி வச்சதுனால நான் நேரடியாக உள்ளே போயிடுறேன். இந்த பக்கத்தில் பாருங்க, கார்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் டெபிட் கார்டு அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதில் மேனேஜ் கார்டு லிமிட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டையும் நம்ம டெபிட் கார்டையும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா அதுல எனேபிள் டிசேபிள்னு சொல்லி லிஸ்ட் காட்டியிருக்கோம். அதுல இ காமர்ஸ் அப்படிங்கிறது டிசேபிள்லயும் இருக்கும். அந்த மறைஞ்ச மாதிரி இடத்த நாம கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது எனேபிள் ஆயிடும். அதே மாதிரி இதுல நாம நம்மளுடைய தொகையை டைப் அடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நாம நகர்த்தணும். அப்பதான் அதுக்கு ஏற்ற மாதிரியான தொகை அதுல காட்டும். நமக்கு எந்த அளவுக்கு தொகை தேவையோ அதோட நாம நிறுத்திக்கணும். உங்களுக்கு நான் இதுல ஒரு கூடுதலான தகவலை கொடுக்க போறேன். அதாவது என்னன்னா, கான்டாக்ட்லெஸ் அப்படிங்கிறது என்னன்னு பேமெண்ட் நான் கூகுள்ல தேடி பார்க்கும்போது நாம ஸ்வைப் பண்ணி பின் நம்பர்லாம் டைப் அடிக்க வேண்டாம். கார்டை அந்த ஸ்வைப்பிங் கார்டு மேல வச்சாலே போதும், அது நம்மளுடைய தொகையை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இது நமக்கு தேவையில்லாதது. நமக்கு ₹1 குறைஞ்சாலுமே நமக்கு மனசுக்கு கேட்காது. அதனால நான் இதை டிசேபிள் பண்ணிட்டேன். கீழே டிஃபால்ட்டா எஸ்எம்எஸ் செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம எந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்தோமோ அது ஆத்தென்டிகேஷன் ஆயிடுச்சு. செகண்ட் ஆத்தென்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டெபிட் கார்டுக்கு பின்னாடி ஏபிசிடின்னு சொல்லி ஒரு சில நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயே அதை நாம டைப் அடிச்சு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம மாடிஃபை பண்ண டெபிட் கார்டினுடைய லிமிட் ப்ராசஸ்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.